வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் மருதமலை போயிருந்தோம். கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாள் அங்கே போயிருந்தப்போ புளி சாதமும் எலுமிச்சை சாதமும் கொண்டுட்டு போயிருந்தோம். அதை எப்படி செஞ்சோங்கிற ரெசிபி எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இது. அது இல்லாமல் நாங்கள் மருதமலையில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, கருப்பு எள்ளு, வெந்தயம் எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் தனித்தனியாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட கருவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் வரமிளகா கிள்ளி வச்சுக்கணும். ஒரு பூண்டு ஒரு 10 பல் இடித்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் செவக்க விடணும். செவந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். எதுக்கு இத்தனை அரைச்சிங்க? புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெந்தயத்தூள் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கடுகு, கருப்பு எள்ளு சேர்ந்த பவுடர் 3 ஸ்பூன், அப்புறம் பருப்பு பொடி பாதி போட்டுக்கலாம். பாதி இப்போவும், மீதி பாதியை வந்துட்டு நம்ம சாப்பாடு போட்டு கிளறும் போது மீதி பாதியை போட்டு கிளறிக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி ஜாம் மாதிரி ஆகிடுச்சு. சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி பேஸ்ட்டும் மீதி இருக்க பருப்பு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பெல்லாம் சேர்த்துருந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து எலுமிச்சை சாதம் செஞ்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கணும்.
அடுத்து சாப்பாடு சூடாக இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து வச்ச எலுமிச்சம் பழச்சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சட்னி செஞ்சுக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, புளி, வரமிளகாய், தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் சட்னி ரெடி ஆயிரும். இதை தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் நல்லா தான் இருக்கும். பூண்டு சொல்ல மறந்துட்டேன். பூண்டும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னி இட்லி தோசையை விட சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்த்துருக்கனால சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும், ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடுனா இப்போ புளி சாதம், எலுமிச்சை சாதம் அது கூட வச்சு சாப்பிட்லாம், வெள்ளை சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் மருதமலைக்கு. அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் சாப்பாடு சேர்த்து தான் எடுத்திருக்கோம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல். அப்பா ஆவி பறக்குது போய் ஆவி பறக்குதுடா. ஆவி பறந்தாலும் சரி பாவி பறந்தாலும் எனக்கு அரை டம்ளர் பேய் பறந்தாலும் பேய் பறந்தாலும் எனக்கு அரை டம்ளர் போதும் போதும். அதான் இப்போ கழிவு நீர் வச்சு வளைச்சி வளைச்சி போட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். இந்த பஸ்ஸு போய் அங்கே நின்றுக்க மாட்டிருக்கு. நம்ம ரைட்டில் போகிறதா? நம்ம ரைட்டு. போதும், அவ்வளோதான். இதை தாண்டிட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். வெளியே வரும் பஸ் ஒன்று போகிற அங்கே நிற்கிது பாரு பஸ். டூ வீலர் இருந்தால் பிரச்சனை இல்லை. வாடகைக்கு எடுத்துட்டு நீங்களும் ஒரு டூ வீலர்ல வாங்க. நான் அத்தை நடந்து போயிரும். காசு கொடுக்கணும் மாட்டிருக்கு. இருக்காது. இருங்கம்மா, இங்க அவசரத்துல நின்றுட்டு இருக்கு. இல்ல அங்க டோக்கன் வாங்கணும். இருக்கு 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 இருக்குங்க. 50 ரூபா சேஞ்ச் இல்லை. என்னம்மா எங்கம்மா? ஓகே, இங்க இருக்கா படிக்கட்டு.
டிக்கெட் 30 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் போனது கார்த்திகை தீபத்துக்கு நாள் போனோம். கூட்டமாக தான் இருந்துச்சு. ஐயப்ப பக்தர்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க. கூட்டமாக இருந்துச்சு. காரு வந்துட்டு நாங்கள் கீழேயே மலைக்கு கீழேயே 1 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம். மேலே கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அலோவ் பண்ணாங்க. அவ்வளோதான் வந்தாச்சு, அவ்வளோதான் பார்க்கிங்க்கு. தண்ணி வேணும் குடிச்சுக்குவா. மேலே மிஸ்ட்டு பாரு. அண்ணாதான கூட்டமா என்னதானே இருக்குன்னு அதான் சாத்தி இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ கார் நிற்குது. இதில் வந்துட்டு கூட போகலாம். ஏன் அப்படி கார் நிறுத்துறாங்க? கொஞ்சம் இங்கே தான் கீழே போகிறதுக்கு பஸ் டிக்கெட் வாங்கணும். நாங்கள் போன டைமில் கோயில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதனால் விநாயகரவே எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் போன அன்றைக்கி நல்ல கூட்டம் இருந்துச்சு, அதனால் 50 ரூபா கட்டணத்தில் தான் சாமி தரிசனம் பார்த்தோம். நல்லபடியாக பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்தார் முருகர். முருகருக்கு வலது பக்கத்தில் ஈஸ்வரரும், இடது பக்கத்தில் அவங்க அம்மா பார்வதியும் இருந்தாங்க. வெளியே வந்துட்டு பெருமாள் இருந்தார். விநாயகரை மட்டும்தான் பார்க்க முடியல, மற்றபடி எல்லா சாமியுமே நல்லா பார்த்தோம். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடை சாத்தியிருப்பாங்க. அந்த டைமில் வந்தால் வெளியே தான் நின்றுட்டுருக்கணும், சாமி பார்க்க முடியாது. சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போனோம். அது கொஞ்சம் கீழே இருக்குது, குகைக்குள்ளே இருக்குது. அங்கே போகிறதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். மேலே வரும்போது கால்லாம் வலி எடுத்துருச்சு. இல்லைக்கா மத்தியானமாக வந்துருக்கலாம். பஸ்ஸு அந்த கடையில் பார்க்கலாமா? எங்கேயாவது ஒரு ஓரமான சுகா நீங்கள் ஒரு ஓரமாக நிறுத்தாயா? கோயிலில் கேலண்டர் சேல் பண்ணாங்க. 2025 கேலண்டர். ஒரு கேலண்டர் 100 ரூபாயின்ட்டு நான் ஒரு 5 கேலண்டர் வாங்கினேன். கேலண்டரில் இருக்கிற சாமி ஃபோட்டோஸ் ஒன்று ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.